அனைவருக்கும் வணக்கம். தமிழை எளிமையாக சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு புதிய முறை 32 அட்டைகளை உருவாக்கி அந்த அட்டைகளின் வழியாக மாணவர்களுக்கு எளிமையாக தமிழை சொல்லிக் கொடுப்பதற்குரிய புதிய அணுகுமுறை இது. இந்த புதிய அணுகுமுறையில் 32 அட்டைகள் உள்ளன. அந்த அட்டைகளை 4 பிரிவுகளாக பிரித்துள்ளேன். முதலில் ஓரத்தில் பச்சை வண்ணங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பிரிவு. இந்த பிரிவில் 16 அட்டைகள் உள்ளன. இது முதல் பிரிவு. இரண்டாவதாக 3 அட்டைகள் உள்ளன. இந்த அட்டைகளில் உயிரெழுத்துக்கள் சொல்லித்தரப்படுகின்றன. மூன்றாவதாக 7 அட்டைகள் உள்ளன. இந்த அட்டைகளில் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லித்தரப்படுகின்றன. வரிசையாக அ, ஆ, இ, ஈ என்ற எழுத்துக்கு பிறகு உ, உ எழுத்து சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் உ, உ எழுத்து சொல்லித்தரப்படும் பொழுது உ, உ எழுத்தினுடைய உயிர்மெய் எழுத்துக்கள் புதிய வடிவம் பெறுகின்றன. எனவே அந்த புதிய வடிவம் மாணவர்களால் உள்வாங்கப்படுவதில்லை. எனவே அந்த உ, உ வரிசை என்னுடைய முறையில் இறுதியாக கொடுக்கப்படுகிறது. எனவே அதற்கு 4 அட்டைகள் உள்ளன. இவ்வாறு இந்த 32 அட்டைகளை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த 4 பிரிவுகளில் முதல் பிரிவில் உள்ள அட்டைகளை எப்படி நடத்துவது என்பதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். முதலாவதாக அட்டை எண் 1இல் 2 எழுத்துக்கள் உள்ளன. முதல் எழுத்து ட, இரண்டாவது எழுத்து இட். இந்த எழுத்தில் தலைமேல் புள்ளி வைத்தால் அது ஒற்றெழுத்தாக மாறுகிறது. பெரும்பாலான மாணவர்களுக்கு ஒற்றெழுத்தில் தான் இடர்பாடு வருகிறது. எனவே ஒற்றெழுத்துகள் சரியாக கற்பிக்கப்படுமானால் மாணவர்களுக்கு இந்த இடர்பாடு நீக்கப்பட்டுவிடும். எனவே ட என்ற உயிர்மெய் எழுத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதற்கு அருகிலேயே அதன் தலையில் புள்ளி வைத்தால் அது இட் என்கின்ற மெய்யெழுத்தாக மாறுகிறது என்பதை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இப்படி இந்த 16 அட்டைகளிலுமே ஒரு உயிர்மெய் எழுத்து, ஒரு இறுதியில் ஒரு மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து இரண்டும் சேர்ந்தே இருக்கும். அப்போ இந்த எழுத்தை நாம் பார்க்குறோம். இதில் ஒவ்வொரு அட்டையுமே எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன். இந்த அட்டையில் வழக்கமாக நாம் சொல்லிக் கொடுப்போம் எழுத்து அறிமுகம். ஒரு எழுத்தை எங்கு தொடங்குவது, எங்கு முடிப்பது என்பது மிக முக்கியமாக. அந்த முக்கியமானதில் இப்போ ட என்று சொன்னால் மேலிருந்து தொடங்கி ட என்று எழுதுறது எழுத்தை எழுதி காட்டுறோம். அப்போ மாணவர்களுக்கு எங்கு தொடங்குவது, எங்கு முடிப்பது என்று எழுதி காட்டிவிட்டு அதே ட என்று சொன்னால் ட தலையில் புள்ளி வைத்தால் இட்டு என்று நாம் அறிமுகப்படுத்துகிறோம். ஆக இந்த அட்டையை அறிமுகப்படுத்தும் பொழுது முதல்ல மாணவர்களுக்கு இந்த எழுத்தை எவ்வாறு எழுதுவது, எழுதிய எழுத்தை எவ்வாறு ஒலிப்பது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆக 2 எழுத்துக்களை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு ஒலிப்பது என்று சொல்லிக் கொடுத்து மாணவர்கள் தங்கள் வீடுகளில் பயிற்சி செய்ய அனுப்பிவிடலாம். ஆக நாம் ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலை எழுத்தை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு ஒலிப்பது என்பதை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதுமானது. அதற்கு இந்த அட்டைகளை பயன்படுத்துகிறோம். ஆக இந்த முதல் நாள் இந்த அட்டையை பயன்படுத்தி 2 எழுத்துக்களை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த 2 எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்த பிறகு அடுத்த நாள் மாணவர்கள் வகுப்பிற்கு வரும் பொழுது அவர்கள் 2 எழுத்துக்களை படித்து விட்டார்கள். 2 எழுத்துக்கள் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. ஆனால் இந்த 2 எழுத்துக்கள் தெரியுமா இல்லையா என்பதை நாம் அவர்கள் சோதனை பண்ண வேண்டும். மீள்பார்வை என்று சொல்கிறோம். நிறைய முறைகள் இருக்கின்றன. ஆனால் எல்லா முறைகளை விட செய்தித்தாளில் வட்டமிடுதல் என்னக்கூடிய ஒரு முறை மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே ஏதாவது ஒரு செய்தித்தாளை அவர்களுக்கு கொடுத்து இந்த செய்தித்தாளில் நீங்கள் நேற்று படித்த
2 எழுத்துக்கள், அதாவது ட இட், இந்த 2 எழுத்துக்களும் இந்த செய்தித்தாளில் எங்கு இருக்கிறது என்று வட்டம் போட சொல்லலாம். அவ்வாறு செய்தித்தாளில் அவர்கள் எழுத்துக்களை வட்டமிட சொல்லும் பொழுது வரியுற்றி ஒவ்வொரு வரியாக பார்த்து இருக்குதா, இல்லை இல்லை இல்லை, இருக்கு அப்படி என்று அவர்கள் வட்டமிடும் பொழுது மாணவர்கள் ஊக்கமாக, அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக தான் படித்த எழுத்து இருப்பதை வட்டமிட்டு விடுவார்கள். முதல் நிலையில் தான் அந்த மாணவர்கள் இப்பொழுதுதான் டேயிட்டு படிக்கிறதுனால ட என்ற எழுத்தை டா என்று துணைக்கால் சேர்ந்திருக்கிற எழுத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய டாவில் வட்டமிட்டாலோ அல்லது டே என்ற எழுத்தில் இருக்கக்கூடிய எழுத்தில் டா எழுத்தை வட்டமிட்டாலோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மாணவர்களுக்கு எந்த எழுத்துமே தெரியாது. நாம் நேற்று தான் அந்த 2 எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். எனவே அடுத்த நாள் வரும்பொழுது அந்த 2 எழுத்துக்கள், அந்த அவங்க படித்த அன்று இரவு படித்த அந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் நினைவில் இருக்கும். எனவே அந்த 2 எழுத்துக்களை வட்டம் போட சொல்லும் பொழுது அவர்கள் எந்த இடத்தில் வட்டம் போட்டாலும் ட என்ற எழுத்தில் வட்டமிட்டால் சரி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் வட்டம் போட்டாங்கன்னா ஒரு 5 எழுத்துக்களை வட்டம் போடுங்க என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் ஊக்கமாக வட்டம் போடுவார்கள். வட்டம் போட்ட பிறகு முடித்து விடலாம். ஆக 2 எழுத்துக்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். 2 எழுத்துக்களை அடுத்த நாள் வந்தபோது செய்தித்தாளில் கற்று இருக்கிறார்களா இல்லையா என்று வட்டமிட சொல்லி மீள்பார்வை செய்கிறோம். இது ஒரு வேலை. அதற்கு அடுத்தது 2வது அட்டையை எடுத்துக்கொள்வோம். இந்த 2வது அட்டையில் ப இப் என்று 2 எழுத்துக்கள் உள்ளன. வழக்கமாக இந்த அட்டை முழுவதுமே நான் அந்த எழுத்துக்களை எப்படி வரிசைப்படுத்தி இருக்கிறேன் என்றால் எழுது முறையில் எளிமையாக இருக்கக்கூடியதாக வரிசைப்படுத்தி இருக்கிறேன். எனவே அந்த எழுத்து எழுதுவது என்பது மாணவர்களுக்கு மிக எளிமையாக இருக்கும். முதல்ல டா போடுறாங்க, இப்படி போடுறாங்க, மேலே ஒரு கோடு சேர்த்து போட்டால் பா வந்துடும். அதனால் எழுதுமுறை என்பது எளிமையாக இருக்கும். மாணவர்கள் எழுதுமுறையை சொல்லிவிட்டு அதுபோலவே இதில் அந்த எழுத்துக்கு மேலே தலையில் புள்ளி வைத்தால் இப் என்ற ஒற்றெழுத்தாக ஆகிறது. ஒரு எழுத்து அதுக்கு பக்கத்தாப்புலேயே தலையில் புள்ளி வச்சுருந்தா ஒரு ஒற்றெழுத்து. அப்போ ஒரு எழுத்தை எப்படி ஒழிப்பது, ஒரு ஒற்றெழுத்தை எப்படி ஒழிப்பது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ சென்ற அட்டையில் 2 எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்தோம். இந்த அட்டையில் 2 எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்குறோம். மறுபடியும் நாம் அவங்கள இதற்கு ஒரு எப்படி எழுதுவது என்று எழுதும் முறையும் சொல்லிக் கொடுக்குற அந்த எழுத்து ஒழிப்பு முறையும் சொல்லிக் கொடுத்தாலே போதுமானது. அப்போ மாணவர்கள் வீட்டில் பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்த நாள் வந்ததும் அப்போ மொத்தமாக அவர்களுக்கு 4 எழுத்து தெரிகிறது. இந்த 4 எழுத்தையுமே செய்தித்தாளில் வட்டமிட்டு காட்ட சொல்ல வேண்டும், மீள்பார்வை செய்தல். அப்போ முதல் நாள் படித்த எழுத்துக்களை செய்தித்தாளில் வட்டமிட்டு மீள்பார்வை செய்ய சொல்லிட்டு இப்போ மொத்தமாக அவங்களுக்கு 4 எழுத்து தெரியுது. 4 எழுத்து தெரியுதுங்கிறப்ப செய்தித்தாள் வட்டமிட்டுட்டோம். அது மட்டும் பத்தாது, அந்த எழுத்துக்களை இணைத்து படித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியானது மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டால் தான் அவர்களுக்கு படித்தல் திறனானது சரியாக வளரும். அதற்காக 2வது அட்டையினுடைய பின்பகுதியில், இந்த 16 அட்டையிலையுமே பின்பகுதியில் இவ்வாறு கொடுத்திருக்கிறேன். நான் 2வது அட்டையை வைத்து நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2வது அட்டையினுடைய முன்பகுதியில் பா இப் என்ற 2 எழுத்துக்கள் உள்ளன. வீட்டுக்கு சென்று அந்த எழுத்துக்களை தங்களுடைய நினைவில் ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள். அடுத்த நாள் வந்ததும் அவர்கள் செய்தித்தாளில் நாம் மீள்பார்வை செய்கிறோம். அதற்கு பிறகு இந்த அட்டையை திருப்பி பார்த்தால் இதில் 2 எழுத்துக்களை இணைத்து, மாணவர்கள் கற்ற 2 எழுத்துக்களை இணைத்து இங்கு கொடுத்திருக்கிறேன். இந்த 2 எழுத்துக்களை அவர்கள் இணைத்து படிக்க வேண்டும். இது 2 எழுத்துக்களுடைய இணைப்பு மட்டும்தான். எனவே பெரும்பாலானவர்கள் இது ஒரு சொல் இல்லையே, இதை எதுக்கு படிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. 2 எழுத்துக்களை இணைத்து படிக்கக்கூடிய திறன் ஒரு மாணவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்களுடைய படித்தல் திறன் மிக வேகமாக அமையும். இது என்னுடைய ஆய்வில் நான் கண்டறிந்தது. எனவே இப்போ இங்கே இருக்கக்கூடியதை அவர்கள் மிக படித்தாலே போதுமானது. இப்போ ட இட், இட்ட, ப இப், இப்ப என்று இது ஒவ்வொரு எழுத்தாக அவர்கள் கூட்டி படிக்கும் பொழுது மாணவர்கள் படிக்க சொல்லிவிட்டு ஆசிரியர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தால் மாணவர்களுடைய முயற்சி தடைபடும். மாணவர்கள் தாங்களாகவே அந்த எழுத்தை ஒழிக்கவும், நாம் ஆசிரியர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால் வேகமாக சொல்லுங்க, எழுத்தை வேகமாக ஒழிங்க, 2 எழுத்தை வேகமாக ஒழிங்கன்னு மட்டும் சொன்னால் போதுமானது. அவங்களே மனசுக்குள்ளார தோணி அந்த எழுத்தினுடைய ஒழிப்பு முறையை வைத்து பிடித்து விட்டார்கள் என்றால் அது நம்முடைய வெற்றி. அதை தான் நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். ஒரு ஆசிரியரும் அதை முதன்மைப்படுத்த வேண்டும். அப்போ 2 எழுத்துக்களை இணைத்து படித்தல்
இணைத்து படிக்கும் பொழுது அவங்க இதில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் படிக்கிறாங்க. கீழே வந்து ஒரு சின்ன சொல் கொடுத்துருக்கோம், மேலே எழுத்துக்களை இணைத்து படித்தல் பயிற்சியும், கீழே வந்து சொல் கொடுத்துருக்கோம், படம். அப்போ எழுத்தை படிச்சுட்டு கீழே அவங்களுக்கு அது என்ன பொருள் என்பதை அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு மொழி அட்டையிலையும் அந்த மொழிக்குரிய எழுத்தானது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து அவர்கள் இந்த தமிழ் சொல்லினுடைய பொருள் என்ன ஏனென்றால் ஒரு சொல் எப்பொழுது மாணவர்கள் மனதில் நிற்கும் என்றால் அந்த சொல்லுக்குரிய பொருள் மாணவர்கள் மனதில் நின்றால் ஒழிய அந்த சொல் நிற்காது. அதனால் அவர்கள் எந்த மொழியில் அவர்கள் புலமையுடையவர்களாக இருக்கிறார்களோ அல்லது தாய்மொழியில் அவர்கள் எந்த மொழியில் படித்திருக்கிறார்களோ அந்த மொழியில் கீழே நாம் சொற்களை கொடுத்தால் தமிழ் மொழியை படிக்கும் பொழுது அவர்களுக்கு எளிமையாக அந்த சொற்களானது புரியும். ஆக எழுத்துக்களை அறிமுகப்படுத்துதல், எழுதி காட்டி ஒழித்து காட்டி அறிமுகப்படுத்துதல். இரண்டாவதாக படித்த எழுத்துக்களை செய்தித்தாளில் வட்டமிட்டு மீள்பார்வை செய்தல். மூன்றாவதாக அட்டையை திருப்பி 2 எழுத்துக்களை படித்தல். அதற்கு கீழுள்ள சொற்களை படித்து சொற்களை புரிந்து கொள்ளுதல். இதுதான் இந்த அட்டையில் இருக்கக்கூடிய அடிப்படை. ஆக 2 அட்டைகளை வைத்து, 1வது அட்டை 2வது அட்டையை வைத்து இந்த முழு அட்டையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்குரிய அடித்தளத்தை சொல்லியிருக்கிறேன். அதுபோலதான் மொத்தமாக இதில் 16 அட்டைகள் உள்ளன. ஒவ்வொரு அட்டையும் இது போலவே நாம் செய்ய வேண்டும். எழுத்து அறிமுகம், அடுத்த நாள் வந்து செய்தித்தாளில் மீள்பார்வை, மறுபடி அட்டையை திருப்பி எழுத்துக்களை படித்தல், கீழே இருக்கிற சொற்களை புரிந்து கொள்ளுதல். அதுக்கு அடுத்த நாள் அட்டைகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அறிமுகப்படுத்துதல், ஒழித்து காட்டுதல், வீட்டுக்கு போய் படித்துட்டு வருதல், அடுத்த நாள் செய்தித்தாளில் வட்டம் போடுதல், பிறகு அட்டையை திருப்பி மேலே இருக்கக்கூடிய அந்த எழுத்து இணைத்து படித்தல், பிறகு கீழே இருக்கக்கூடிய சொற்களை படித்தல். இப்படி தொடர்ச்சியாக 4வது அட்டை, 5வது அட்டை, 6வது அட்டை, 7வது அட்டை, 8வது அட்டை என்று ஒவ்வொரு அட்டையையும் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு நாள் அல்லது மாணவர்களுடைய திறனுக்கு ஏற்றவாறு 2 நாள், ஒரு நாளில் ஒரு அட்டை முடிப்பவர்களாக இருந்தால் ஒரு நாளில் ஒரு அட்டையை முடித்து விடலாம். அல்லது அவர்களால் அது முடிக்க முடியவில்லை என்றால் 2 நாளுக்கு ஒரு அட்டை என்று படித்து 2 நாளில் ஒரு அட்டையை மேல்பார்வை செய்தல், திருப்பி அவர்களை அட்டையை திருப்பி படிக்க வைத்தல் என்று நாம் செய்தோமானால் மொத்தமாக இதில் வந்து ஒரு 16 அட்டைகள் இருக்கின்றன. இந்த 16 அட்டைகளையும் நாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆக இந்த 16 அட்டைகளுக்கு பயிற்சி கொடுத்தால் இந்த மாணவர்களுக்கு 16 உயிர்மெய் எழுத்துக்களும் 16 ஒற்றெழுத்துக்களும் தெரிந்து கொள்கிறார்கள். இதுதான் மிக 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 அடிப்படையானது. தமிழ் கற்பித்தல் என்பதில் இந்த நிலையை ஒருவர் அடைந்து விட்டார் என்றால் பாதி தமிழ் படித்தது போல ஆச்சு. இதான் நான் கண்டறிந்ததில் இருக்கக்கூடிய. இதை மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக சொல்லிக் கொடுத்து 16 நாட்களில் அல்லது மாணவர்களுடைய திறனுக்கேற்றவாறு 32 நாட்களில் அதை சொல்லிக் கொடுத்தோம் என்றால் முழுமையாக இந்த எழுத்துக்கள் அனைத்தும் மாணவர்களுக்கு பதிந்துவிடும். அதற்கு பிறகு உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களில் நாம் வந்து அ ஆ, ஒன்று குறில் இன்னொன்று நெடில். அப்போ குறியலை சொல்லிக் கொடுத்து நெடிலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ வந்து அது அவர்கள் மாணவர்களில் ஒரே இடத்துல குறில் நெடில் அ ஆ அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அது பதியும். இல்லாட்டி குறியலுக்கு எந்த உருவம் எழுத்துருவம், நெடிலுக்கு எந்த எழுத்துருவம் என்பது அவர்கள் மனதில் மறந்துடும். இங்கே வந்து அவங்க 2ஐயும் பக்கத்தாப்பிலே பார்க்கும்பொழுது ஒரு குறியில் ஒரு நெடில் என்று வரும்பொழுது அவர் மனதில் ஆழமாக பதிந்துடும். அப்போ முதல் நாள் ஒரு அ ஆ என்கிற உயிரெழுத்து, 2வது நாள் இ இ என்கிற 2 எழுத்து, அதுக்கு அடுத்த நாள் உப்பு என்ற எழுத்து வர வேண்டும். ஆனால் உப்பு எழுத்தை சொன்னால் மாணவர்கள் குழம்பிடுவார்கள் என்பதால் உப்பு எழுத்தை நாம் இறுதியாக அறிமுகப்படுத்துகிறோம். எனவே அதற்கு பிறகு நாம் அறிமுகப்படுத்துவது ஏ அட்டை. இதுவும் அதே மாதிரி குறியல் நெடில் தான். அதுக்கு அடுத்தது ஐ அட்டை, அதுக்கு அடுத்தது ஓ அட்டை. அப்போ உயிரெழுத்து அறிமுகம் என்பதில் இதே போல உயிரெழுத்து அறிமுகம், அடுத்த நாள் வந்து அந்த உயிரெழுத்துக்களை செய்தித்தாளில் வட்டமிட செய்தல், பிறகு கீழே இருக்கக்கூடிய எழுத்துக்களை அவர்கள் படித்தல், சொற்களை படித்தல், கீழே அந்த சொற்களை புரிந்து கொள்ளுதல். இந்த வேலையை செய்தாலே போதுமானது. சரிங்களா? இப்போ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் கடந்து விட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னாலே நாம் தமிழ் கற்பித்தலில் பாதி வேலையை முடித்து விட்டோம், மிக வெற்றிகரமாக முடித்து விட்டோம் என்று நினைக்கலாம். அதற்கு பிறகு நாம் சொல்லிக் கொடுப்பது மிக 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 எளிமையானது. அதற்காக இது ஆசிரியர்களுக்காக அந்த அட்டைகள் உருவாக்கி வைத்திருக்கிறேன். இந்த அட்டையில் வந்து குறியீடுகள் இருக்கிறது. இது ஆசிரியர்களுக்காக, இப்போ நான் சொல்வது ஆசிரியர்களுக்காக, மாணவர்களுக்காக அல்ல.
எனவே ஆசிரியர்கள் இதை நுட்பமாக தங்கள் மூளைக்குள் பதிய வைத்துக் கொண்டு தங்களுடைய வகுப்பறையில் இதை செயல்படுத்துவார்கள். ஆனால் அது சிறப்பாக அமையும். அப்போ இங்கே குறியீடுகள், இது ஆசிரியருக்குரிய அட்டை. இதில் என்ன சொல்கிறேன் என்றால், குறியீடுகள் இங்கே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் குறியீடுகள் கொடுத்துருக்கோம். ஆ என்று சொன்னால் ஒரு குறியீடு, இ என்று சொன்னால் ஒரு குறியீடு, ஈ என்று சொன்னால் ஒரு குறியீடு. இப்படி ஒவ்வொரு குறியீடாக ஒரு 7-8 குறியீடு இதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். இந்த குறியீடுகளை என்னென்ன இருக்குது? முதல் குறியீடு ஆன்னு சொன்னால் துணைக்கால், இ என்று சொன்னால் கொம்பு, ஈ என்று சொன்னால் கொம்பு சுழி, ஏ என்று சொன்னால் ஒற்றை கொம்பு, ஏ என்று சொன்னால் இரட்டை கொம்பு. இப்படி வரிசையாக ஒவ்வொரு குறியீடுகள் இருக்கிறது. ஆசிரியர் தன் நெஞ்சில் எதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மாணவர்களுக்கு குறியீடுகளை அறிமுகப்படுத்தி குறியீடுகளுக்குரிய ஒலிப்பு முறையை அறிமுகப்படுத்தி, அப்படின்னா குறியீடு வந்தால் எப்படி ஒலிக்க வேண்டும். துணைக்கால் இருந்ததுன்னா, ஒரு எழுத்துக்கு பக்கத்தாப்புல துணைக்கால் இருந்ததுன்னா ஆன்னு ஒலிக்கணும். ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு கொம்பு இருந்ததுன்னா இ இன்னும் ஒலிக்கணும். அப்படி என்று குறியீடுகளை அறிமுகப்படுத்தி, குறியீடுகள் எழுத்துக்களில் வந்தால் எப்படி ஒலிப்பது என்பதை அறிமுகப்படுத்தி, பிறகு குறியீடுகளை எழுத்துக்களோடு பொருத்தி ஒலிப்பதற்கு பயிற்சி தர வேண்டும். ஆக இதை ஆசிரியர்கள் தங்களுடைய நெஞ்சிலை பதிய வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு செல்ல வேண்டும். ஆக இந்த 2வது பகுதி. 3வது பகுதியில் உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகின்றன என்பதற்குரியது நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் பார்க்கும் பொழுது கசட தப்பற எரள வழல ஞஞன நமன என்கிற அடிப்படையில் இந்த எழுத்துக்கள் வடிவமைத்து வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து சொல்வதற்கு எளிமையாக இருக்குங்கிறதுனால. இக்கு கூட்டல் ஆ என்னவாக மாறுகிறது என்றால் காவாக மாறுகிறது. அப்போ ஆ என்ற உயிரெழுத்துக்கும் கா என்பதற்கு குறியீடு துணைக்காலுக்கும் சிகப்பு குறியீட்டில் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ சிகப்பு குறியீட்டில் இருக்கிற துணைக்கால் வந்தால் ஆ என்று ஒலிக்க வேண்டும். சிகப்பு குறியீட்டில் இருக்கிற துணைக்கால் வந்தால் ஆ என்று ஒலிக்க வேண்டும். இதை மாணவர்கள் நெஞ்சில் பதிய வைத்தாலே போதும், மற்ற எல்லாமே அவங்களுக்கு புரிந்திடும். அப்போ க பக்கத்தாப்புல துணைக்கால் இருந்தால் கா, இது ச பக்கத்தாப்புல துணைக்கால் இருந்தால் சா, இது ப பக்கத்தாப்புல துணைக்கால் இருந்தால் பா. அப்போ அவங்களுக்கு அந்த துணைக்கால் தெரிஞ்சினாலே அப்போ இதெல்லாம் ஆ என்று சொல்லிடுவாங்க. அப்போ இதை நம்ம அறிமுகப்படுத்தினாலே போதும். வெறும் துணைக்காலை மட்டும் அறிமுகப்படுத்தினா, முதல்ல நாம் ஒரு நாளைக்கு 2 எழுத்துக்களை அறிமுகப்படுத்தணும், டேயிட் ஒரு நாள். ஆனால் இங்கே வெறும் ஒரு குறியீடை மட்டும் அறிமுகப்படுத்தினா 18 எழுத்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னால் எழுத்து படிச்சிடுறாங்க. வெறும் குறியீடுகளை மட்டும் சேர்த்தோம்னாலே 18 எழுத்து வந்துடுது. அப்போ நீ 18 எழுத்து இன்றைக்கி படிச்சுட்டேன்னு சொன்னால் மாணவர்கள் மிக மகிழ்ச்சியாக போவார்கள். அப்போ அடுத்த நாள் வந்து அந்த 18 எழுத்தை நம்ம மேல்பார்வை செய்ய போகிறோம். அந்த 18 எழுத்து வழக்கமாக செய்வது போல் செய்தித்தாளை எடுத்து அந்த செய்தித்தாளில் வட்டமிட சொல்ல வேண்டும். இப்போ எந்தெந்த இடத்துல வட்டமிடுறோம், அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் சில பேர் அவங்கவுங்களுக்கு காவில் வட்டமிடுவாங்க, சில பேர் மாவில் வட்டமிடுவாங்க, சில பேர் அப்படி வட்டமிடுறதை வச்சு அவங்களை எல்லாம் கரும்பலகையில் அந்த எழுத்துக்களை எழுத சொல்லி நாம் பயிற்சி கொடுக்கலாம். அது ஆசிரியர்கள் எந்த மாதிரி வடிவமைக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சுக்கலாம். ஆனால் நாம் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தும் போது அந்த குறியீடுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒலிக்கணும்னு அறிமுகப்படுத்தினா மொத்தமாக இந்த 18 எழுத்தும் ஒரே நாள்லேயே நாம் சொல்லி கொடுத்துடலாம். ஏன்னா முன்னால் இருக்கக்கூடிய கசடத்தப்பற எரள வழல ஞஞன நமன என்பதை முன்னால் படிச்சுட்டாங்க. ஒரே ஒரு வேலையை நம்ம குறியீடை மட்டும் ஒட்ட வைக்கிறோம். ஒரு குறியீடை ஒட்ட வச்சா 18 எழுத்து. அதை சொல்லி முடித்த பிறகு அடுத்த நாள் வந்த பிறகு இதை திருப்பி இதில் இருக்கக்கூடிய சொற்களை அவர்களே படிக்க சொல்லுதல், எழுத்துக்களை வந்து செய்தித்தாளில் வட்டமிடுதல், அதற்கடுத்துக்கு இந்த சொற்களை படிக்க சொல்லுதல், இது ஒன்று. அடுத்த நாள் அது போலவே இ வந்து கொம்பு, அந்த கொம்பு இருக்கக்கூடிய கொம்பு என்ற குறியீடு வந்தால் இ என்று ஒலிக்கும். அதை சொல்லி கொடுத்துட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு அடுத்த நாள் அவர்களை வந்து வட்டமிட சொல்லிட்டு அட்டையை திருப்பி படிக்க சொல்லுதல். இது போலத்தான் ஈ என்கிற அந்த எழுத்துக்கும் ஈ என்கிற அந்த எழுத்துக்கும் கொம்பு சுழி என்கிற அந்த குறியீட்டை அறிமுகப்படுத்தி இந்த அட்டையை அறிமுகப்படுத்தலாம். அதே மாதிரி மறுநாள் மேல்பார்வை செய்துவிட்டு பின்னால் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை படிக்க சொல்லலாம். அதற்கு அடுத்தது ஏ. ஏ ஏ என்றால் ஒற்றை கொம்பு. அப்போ ஒற்றை கொம்பு என்பது குறியீடு. ஒற்றை கொம்பு என்று வந்தால் ஏ என்று ஒலிக்க வேண்டும்.
என்பதை நாம் அறிமுகப்படுத்தும் பொழுது இதில் இருக்கக்கூடிய 18 எழுத்தும் அவர்களுக்கு மனப்பாடமாகிவிடும். அப்படியே அவங்க மூளைக்குள்ளே பதிஞ்சிடும். ஒரு 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 ஒற்றைக்கொம்பு போட்டால் போதும். ஒரு பெரிய ஆய்வு நான் இதுவரை பார்த்தது என்னன்னு சொன்னால், இந்த ஏ வரிசையை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும். ஏ வரிசை வரும்பொழுதே அந்த மாணவர்கள், ஏன்னா வழக்கமாக நாம் எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிறோம், அடுத்த நாள் மேல் பார்வைக்காக செய்தித்தாளில் வட்டம் போடுறோம். இந்த ஏ வரிசை வரும்பொழுது மாணவர்களுக்கு பெரும்பாலான செய்தித்தாளில் இருக்கக்கூடிய சொற்களை அவர்களால் படிப்பதற்குரிய ஆற்றல் வந்துடும். நீங்களே பார்த்து வியப்படைவீங்க. ஏ வரிசை 23வது அட்டை, 23வது அட்டை, 24வது அட்டையை நாம் தொடங்கும் பொழுதே அந்த மாணவன் அதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துமே செய்தித்தாள் இருக்கிறதுக்கும் செய்தித்தாளை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம விட்டோம்னா போதும், அவங்க பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ குறியீடுகளை அறிமுகப்படுத்தி அப்போ மறுபடியும் அதை எழுத்துக்களோடு பொருத்தி ஒழிப்பதற்கு பயிற்சி கொடுத்தாலே போதுமானது. இது ஏ வரிசைக்கு. அதுக்கு அடுத்தது ஏ வரிசை, அது இரட்டை கொம்புன்னு நாம் சொல்கிறோம். இதுவும் அது போல தான், முன்பு சொன்னது போலவே இதை நாம் அறிமுகப்படுத்தலாம். அதே மாதிரி ஐயும் அதே மாதிரி தான். ஐ என்பது அந்த குறியீட்டை அறிமுகப்படுத்தி, அந்த குறியீட்டுகளுக்கு ஒழிப்பு முறையை அறிமுகப்படுத்தி, அப்போ நம்ம அறிமுகப்படுத்திட்டோம்னாலே போதும், வந்துடும். இந்த ஐ எல்லாம் வரும்பொழுதே மாணவர்கள் செய்தித்தாளை படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஏன்னா நான் நிறைய இடங்களில் பார்த்திருக்கிறேன், அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பின்னால் இருக்கக்கூடிய எழுத்துக்களை படிக்கிறோம். அதற்கு அடுத்தது பெரும்பாலான மாணவர்களுக்கு குழப்பம் வருவது கே கே அந்த குறியல் நடியில் இருக்கிறது, கோ கோ இந்த குறியல் நடியில் இருக்கக்கூடிய இதுதான் பெரும்பாலான மாணவர்கள் சிரமப்படுவதும் அவங்க புரியாமல் இருப்பது. ஏன்னு சொன்னால் வழக்கமாக ஒரு குறியீடு மட்டும்தான் இது வரைக்கும் நாம் சொல்லிக்கிட்டு வந்தோம். ஆனால் இங்கே 2 குறியீடு கொடுக்குறோம். முன்னால் ஒரு குறியீடு, பின்னால் ஒரு குறியீடு, நடுவில் எழுத்து. இதை நாம் அறிமுகப்படுத்தும் போது சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன, ஒரு குறியீடுன்னு சொன்னால் அது எழுத்தாக சில மாணவர்கள் மூளைகளுக்குள்ளே பதிந்து போயிருக்கும். அப்போ அதே எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்தான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை நாம் விளக்கணும். ஏன்னா இந்த கே கே ஏ வரிசை மாதிரி ஒவ்வொ வரிசையில் ஒரு ஒற்றை கொம்பு, அப்புறம் எழுத்து, அப்புறம் ஒரு துணைக்கால். அப்போ இந்த 3ம் சேர்ந்தது தான் ஒரு எழுத்து. ஓ என்பதற்கு இந்த 3ம் சேர்ந்தது தான் ஒரு எழுத்து. ஆனால் குறியீடு 2 குறியீடு இருக்குது, இதில் ஒரு எழுத்து நடுவில் இருக்குது. அப்படி என்பதை நாம் இதுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்படி விளக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோல் குறியீடுகளை அறிமுகப்படுத்திட்டோம், விளக்கிட்டோம். அடுத்த நாள் செய்தித்தாளில் மேற்பார்வை செய்கிறோம், இந்த அட்டையை பின்பகுதியை படிக்க சொல்கிறோம். அதே மாதிரி ஓ என்பதற்கும் அந்த குறியீட்டை அறிமுகப்படுத்தி அட்டையை செய்தித்தாளில் படிக்க வைக்கிறோம். ஆக இது போல் போனோம்னா செய்தித்தாளில் படிக்க வச்சுக்கிட்டு இந்த நிலை வரும்பொழுது பெரும்பாலான மாணவர்கள் அந்த செய்தித்தாளை படிப்பதற்குரிய திறன் வந்துடும். ஆனால் நாம் 2 வரிசையை சொல்லிக் கொடுக்கல, உப்பு வரிசையை சொல்லிக் கொடுக்காமலே அவங்க படிப்பாங்க. ஆனால் படிக்கும்பொழுது அப்படியே பார்த்தா அவங்களுக்கு இந்த உப்பு வரிசை சொல்லிக் கொடுக்காதனால சில எழுத்துக்கள் தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, பாரு இந்த எழுத்து எனக்கு தெரியலைங்கய்யா, இது என்ன எழுத்து, இப்போ இங்கே இருக்கே இந்த எழுத்து எனக்கு தெரியல, இது மட்டும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புறா என்று இருக்கிறது, பூ எழுத்து தெரியாது, ராங்கிற எழுத்து தெரியும். இது ரா மட்டும் தெரியுது, இது என்னமோ பூனா போட்டிருக்குது, இது என்ன எழுத்து இப்படி இருக்கேன்னா, அப்போ அந்த மாதிரி எழுத்து வரும்பொழுது நாம் அந்த எழுத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதும். உ வரிசையில் மொத்தமாக பயனாக்கு ஒரு எழுத்துன்னா ஊ வரிசையில் ஒரு 10 எழுத்து, ஊ வரிசையில் ஒரு 10 எழுத்து, அவ்வளோதான் பயனாக்கு. அதனால் நாம் அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் நாம் இறுதியாக எடுத்தாலும் தப்பு இல்லை, இறுதியாகத்தான் எடுக்கணும். இறுதியாக எடுக்கும் பொழுது தான் நாம் வெற்றி அடைய முடியும். அடுத்ததாக உ எழுத்துக்களை எப்படி கற்பிப்பது என்பதை அறிவோம். முதல்ல உ என்ற எழுத்தையும் அதற்கு அடுத்து ஊ என்ற எழுத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உ பெரும்பாலும் குறில் நெடில் என்பதில் மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் வரும். அதனால் குறில் நெடிலை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, குறிலை சொல்லிக் கொடுக்கும் பொழுது தலையை இப்படி சாட்சி உ என்றும், நெடில் ஊ என்று வந்தால் ஊ என்றும் தலையை பக்கவாட்டில் அசைத்தும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அது மாணவர்களுக்கு எளிமையாக புரியும். இது உ ஊ என்ற 2 எழுத்துக்களை இறுதியாக நாம் அறிமுகப்படுத்துகிறோம். ஏன்னா முதலில் அறிமுகப்படுத்தும் பொழுது மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்படும் என்பதால் இறுதியாக இந்த 2 எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஆக இந்த 2 எழுத்துக்களை அறிமுகப்படுத்திவிட்டு பிறகு அடுத்த நாள் செய்தித்தாளில் அந்த எழுத்துக்களை வட்டமிட்டு விட்டு இங்கே இருக்கக்கூடிய சொற்களை படிக்க சொல்ல வேண்டும். இறுதியாக அந்த உ வரக்கூடிய 2 அட்டைகள், அந்த உ வரிசை அட்டையில்
இந்த புதிய வடிவம் பெறுகின்றன என்று நான் சொன்னேன். புதிய வடிவம் என்றால் 3 வகையான வடிவங்கள் பெறுகின்றன. ஒன்று கூ என்று பார்க்கும் பொழுது ஒரு அரை வட்டம் போல ஒரு கோடு எழுத்துக்களுக்கு கீழே போடுகிறோம். மற்றொன்று ஒரு வட்டம் போல வளைத்து மேலே ஒரு கோடு போடுகிறோம். அடுத்து ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கோடு கால் மாதிரி ஒன்று இணைக்கிறோம். பூ. அது வானாவுக்கு கீழே இணைஞ்சதுன்னா ஊ, சாணாவுக்கு கீழே இணைஞ்சதுன்னா சு. ஆக இந்த 3 வடிவங்கள், 3 வகையான வடிவங்கள் தான் உ வரிசையில் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உ வரிசை என்பது இந்த 3 வகையான வடிவங்களுக்குள் அடக்கிறோம். பெரும்பாலும் உ வரிசையில் 10 எழுத்துக்கள் தான் அதிகமாக பயனாகின்றன. எனவே இந்த அட்டையில் இருக்கக்கூடிய 10 எழுத்துக்கள், இந்த அட்டையில் இருக்கக்கூடிய சொற்களை படித்தாலே போதுமானது. அப்போ இதில் எதெல்லாம் இருக்குன்னு கு இருக்கு, து இருக்கு, நு இருக்கு, ழு இருக்கு, டு இருக்கு, அப்புறம் பு இருக்கு. இது போல மிக குறைந்த ஒரு 10 எழுத்துக்களுக்குள் தான் அதிகமாக பயனாகிறது. மற்றபடி அந்த எழுத்துக்கள் வந்தால் மாணவர்களுக்கு அந்த எழுத்தை அறிமுகப்படுத்தினாலே போதுமானது. அதற்கு அடுத்து இருக்கிறது ஊ வரிசை. முன்பு சொன்னது போலவே அவை 3 வடிவங்கள் பெறுகின்றன. அந்த 3 வகையான வடிவமைப்புகளையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 3 வகையான வடிவமைப்புகளை மட்டும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாலே போதுமானது. பிறகு அந்த உ என்கின்ற அந்த ஊ என்கிற பொழுது எப்படி அந்த வரக்கூடிய சொற்களைக்கு பின்னால் கொடுத்துருக்குறோம். இந்த சொற்கள் மாணவர்கள் படித்தாலே போதுமானது. இதிலும் பயனாகக்கூடிய எழுத்துக்கள் என்பது மிக குறைவு. அதனால தான் இந்த உப்பு வரிசையை நாம் இறுதியாக வைத்திருக்கிறோம். அவு என்ற ஒரு அட்டையை நாம் அதற்கு கடைசியில் வைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பயனாகக்கூடிய சொற்களே மிக குறைவு. 4 சொற்கள் தான் இருக்குது. ஔவை, கௌதாரி, பௌர்ணமி, மௌனம், வௌவால், இவ்வளோதான் அந்த எழுத்துக்களே இருக்குது. அதனால் அவங்களை மாணவர்களை ரொம்ப சிரமப்படுத்த வேண்டாம். அவ்வரிசையை முழுமையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற தேவை இல்லை. அதனால் இந்த இருக்கிற 4-5 சொற்களை மட்டும் சொல்லிக் கொடுத்தாலே போதுமானது. ஆக இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எழுத்துக்கள் நாம் எளிமையாக சொல்லிக் கொடுத்து விட்டோம். ஆக இந்த முறைப்படி நாம் பயிற்சி கொடுத்தால் மாணவர்கள் மிக எளிமையாக தமிழை கற்றுக்கொள்வார்கள். தமிழை கற்றுக்கொள்வதில் படித்தல் திறனை மிக எளிமையாக அவர்கள் வளர்த்து கொள்வார்கள். ஒட்டுமொத்தமாக இதில் நான் அடிப்படையாக என்னென்ன செய்யணுங்கிறதை நான் இப்போ முறைப்படுத்தி எதை சொல்கிறேன். அது என்னென்னா, முதல்ல எழுத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த எழுத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது எழுத்தை எழுதி காட்டி அறிமுகப்படுத்துதல், எழுத்தை ஒலித்து காட்டி அறிமுகப்படுத்துதல். அப்போ எழுத்தை அறிமுகப்படுத்தினா மாணவர்கள் என்ன என்று அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு எழுத்துக்களை செய்தித்தாளில் வட்டமிடுதல். அதற்கு பிறகு அட்டைகளை திருப்பி இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை 2 எழுத்துக்களாக இணைத்து வைத்திருப்போம். 2 எழுத்துக்களை இணைத்து படித்தல். அந்த இணைத்து படித்தலுக்கு பிறகு கீழே சொற்கள் கொடுத்துருக்கோம். அந்த சொற்களை படித்தல், சொற்களை பொருளோடு விளங்குதல். இந்த 4 அடிப்படைகளை ஒவ்வொரு அட்டைகளுக்கும் நாம் எடுத்துக்கொண்டாலே போதும். இந்த அட்டையை மிகச் சிறப்பாக செய்யலாம். மீண்டும் சொல்கிறேன், எழுத்தை அறிமுகப்படுத்துதல். அடுத்த நாள் படித்த எழுத்துக்களை செய்தித்தாளில் வட்டமிட்டு மீள்பார்வை செய்தல். அட்டையின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை இணைத்து படித்தல். இறுதியாக ஒரு சொல்லை படித்து அந்த சொல்லுக்குரிய பொருளை விளங்கிக் கொள்ளுதல். இந்த அடிப்படையில் தான் இந்த அட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 32 அட்டைகளை வரிசையாக பயன்படுத்தி சிறப்பாக சொல்லிக் கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பான அனைத்து செய்திகளும் என்னுடைய தமிழம் வலை என்ற இணையதளத்தில் இருக்கிறது. முகவரி www.THAMIZHAM.net. இதில் கல்வி என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த கல்வி பகுதிக்குள்ளார நான் கண்டறிந்த அனைத்து ஆராய்ச்சிகளையுமே நான் உள்ளார வைத்திருக்கேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் இந்த அட்டைகளெல்லாம் இருக்கின்றன. நீங்கள் அதை வலையிறக்கிக் கொள்ளலாம். அதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. மாணவர்களுக்கு படித்தல் திறனை வளர்ப்பதற்கு உங்களாலான அனைத்து முயற்சியும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.